ரெட்டல் கட்சி வரணும், எடப்பாடி வரணும், நெல் செய்வாங்க. விவசாயிக்கு நிறைய நல்லது பண்றேன்ட்டு ஸ்டாலின் சொல்றாங்களே, உண்மையா? அது உண்மைன்னு இல்லைங்க, டீட்டெயிலா சொல்ல முடியாது. விவசாயிக்கு யார் வந்தா நல்லதுன்னா? எடப்பாடி வந்தா தான் நல்லது. 5000 வந்துச்சா? வரல. ஸ்டாலின் எல்லாருக்கும் 5000 கொடுக்குறேன்னாரு, கொடுக்கலையா? அப்ப வரல. பொய்யா? அது என்ன பொய்யும், எனக்கு வரல. வரக்கூடிய தேர்தலில் யார் வந்தா நல்லது தமிழ்நாட்டுக்கு? எடப்பாடி வந்தா நல்லது. ஏக்கா? அவர் வந்தா நல்லது செய்வார். திமுக ஆட்சியில் ஏதாவது செஞ்சாங்களா உங்களுக்கு? இது வரைக்கும் ஏதாவது விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்க நல்லது? இல்லையே. எடப்பாடியார் வந்தா கண்டிப்பா செய்வாரா? ஆமா. யார் வந்தா நல்லது? யார் வந்தா நல்லது? எடப்பாடி வந்தாதான் நல்லது எங்களுக்கு. அதே மாதிரி ரெட்டால் ஜெயிச்சதான் எங்களுக்கு நல்லது. ஏமா? ஆமா, அவங்களும் எங்களுக்கு அதால அவங்களால நம்ம பைப்பு நடக்குதுன்னு அப்படித்தான் சொல்லணும். அவங்க வந்தா நல்லா இருக்குது, வியூஸ் அம்மா இருக்குது, எங்களுக்கு எது குறையும் இருக்க மாட்டேங்குது. அந்த அம்மா யார் வரணும்? எடப்பாடி தான் வரணும் எங்களுக்கு. வரக்கூடிய தேர்தலில் சூரியன் கட்சி வரணுமா ரெட்டலை வரணுமா? எங்களுக்கு ரெட்டால தான் வரணும். ஏக்கா? யார் வருவாங்களோ ரெட்டாலக்காரு வரணும். ஆமா, அவங்க பக்கம் கட்சி எல்லாம் ஒன்றும் நான் வரல. எது வேஸ்ட் இல்லை, ரெட்டலை தான். ஆமா. யார் சொன்னோரு சொல்லுங்க. அதான் ரெட்டாலக்காரு தான் வருவேன் நான். யாரும் எங்களுக்கு 5000 இல்லை, எடப்பாடி தான் வரணும். ஸ்டாலின் நிறைய பண்றேன்றாரு. எனக்கு எதுவும் பண்ணல எங்களுக்கு. யார் வரணும்? எடப்பாடி தான் வரணும். அவர் வந்தா என்ன எதுனா செய்வாங்க எங்களுக்கு. இந்த திமுக ஆட்சியில இந்த திமுக ஆட்சி தான் எங்க வந்துச்சு எங்களுக்கு. கருணாநிதி பையன் எல்லாருக்கும் தர எதுனா தண்ணா எங்களுக்கு தரலையா, ஒண்ணு கூட கொடுக்கலையா? நாங்க எப்படி அவங்களுக்கு போறது சொல்ல? யார் தான் போடுவீங்க? இப்ப யார் வரணும்? நான் ரெட்டால தான் வரணும், பையன் எடப்பாடி தான் வரணும். யார் வந்தா உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்? பெண்களுக்கு பாதுகாப்பு யாருக்கா? ஸ்டாலினா எடப்பாடியா? எடப்பாடியார் தான். எதனாலக்கா? அது ஃபர்ஸ்ட் அம்மா இருக்கும் போது நல்லா முன்னேற்றம் இருந்துச்சு. இப்ப இருக்கும் போது இப்ப இருக்கிற காலத்துல குறைவா இருக்கு. அது பெண்களுக்காக எடப்பாடி வந்தாருன்னா பெண்களுக்காக பாதுகாப்பா இருக்கும். ஸ்டாலின் பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்புன்னு சொல்றாரு, அப்ப போய் அது எங்க எப்படி இருக்கோ தெரியல, ஆனா தமிழ்நாட்டுல இல்லாத மாதிரி இருக்கு. யார் வந்தா நல்லதுக்கா? எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். நிறைய பண்றாரு கருணாநிதி பையன் ஸ்டாலின். நிறைய என்ன பண்றாரு நம்மளுக்கு? இந்த 1000 ரூபாய் காசு தான் அனுப்புறாரு, மத்தியது என்ன அனுப்புறாரு? அப்ப யார் வந்தா நல்லது நாட்டுக்கு? அந்த எடப்பாடி அவர் வந்தாருன்னா இன்னைக்கு 2000 ரூபாய் அனுப்புவாரு. இன்னைக்கு இந்த மாதிரி கேஷ் படம் சோத்துடலாம் சாவப்பா சரித்தில். அப்ப யார் வரணும் ஆட்சிக்கு? எடப்பாடி அம்மா வந்துட்டாருன்னா போதும், அவர் வந்துட்டா போதும். அவர் ஜெயிச்சாலும்னா போதும், மற்றதெல்லாம் எப்படின்னா போட்டோம். யாரு எடப்பாடியா ஜெயிக்கணும்? ஆமாம், அதான் அவர் வந்துட்டோமே. அவர் ஜெயிச்சாருன்னா நம்மளுக்கு சாயாதவங்களுக்கு போடுவார், இவங்கெல்லாம் போட மாட்டாங்க. யாருக்கா? எங்களுக்கெல்லாம் தான். அதான் யார் வரணும்? எடப்பாடி. எப்படி இருக்கு சார் இந்த காலகட்டத்தில் ஸ்டாலினோட ஆட்சி, எடப்பாடியார் 4 வருஷம் ஆட்சி பண்ணாரு, எது நல்லா? எடப்பாடியார் ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் ஆட்சி கொஞ்சம் சில சொல்றது செய்யற மாதிரி தெரியல. ஏன் சார் எடப்பாடியார் ஆட்சி? அவர் எந்த காலகட்டத்தில் கொரோனா காலத்தில் நிறைய செஞ்சிருக்காரு. மக்களுக்கு நிறைய அந்த நம்ம கூட்டுறவு பேங்க்லாம் நிறைய தள்ளுபடி செஞ்சிருக்காரு. விவசாயிக்கு நிறைய பண்ணியிருக்காரு மாதிரி. மற்றபடி ஸ்டாலின் ஆட்சியில் சொல்றதுக்கு தான் செய்யறாங்க, கொஞ்சம் செய்யற மாதிரி ஒன்றும் தெரியல. சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்ல காலம் பிறக்கும் சார்? 2020 எடப்பாடி ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். கருணாநிதி பையன் ஆட்சி நடத்துறாரு. ஆமா சார். எடப்பாடியார் ஆட்சி இருந்தது. எந்த ஆட்சி நல்ல ஆட்சி? அம்மா ஆட்சி வந்தா தான் நல்லா இருக்கும் நாடு. எதுக்குன்னா எது எல்லாமே ஒரு கொலை குத்து கெஞ்சாடிக்கிட்டு நாடு ரொம்ப கெட்டு போச்சு. இவங்க அந்த அம்மா ஆட்சி வந்தால் கரெக்டாக நிர்வாகம் நல்லா இருக்குது, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். திமுக ஆட்சி எப்படி? அது எங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே நாங்கள் ரெட்டலை கட்சியிலே இருக்கோம். அதனால எனக்கு அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்லை. எனக்கு எடப்பாடி பழனிசாமி. எனக்கு இதெல்லாம் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி தோணுது. அம்மா இல்ல, அம்மா இருந்து 9 ஆண்டு ஆயிடுச்சு. எப்படி பாக்குறீங்க? அம்மா இல்லாத கொஞ்சம் வருத்தம் தான். ரொம்ப மிஸ் பண்றோம். அவங்க தெரியும் ஜெயிலலிதா. அவங்க இப்ப இல்ல இல்ல மிஸ் பண்றீங்க. அவங்க இல்லாதது ரொம்ப வெறுப்பமாக்குது. அவங்க இருந்தா எவ்வளவு நல்லது. அம்மாவும் நல்லாது எங்களுக்கு. அம்மா இருந்தாக்கா நல்லா நல்லது. இப்போ ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. அம்மா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்ப நாடு நல்லா இருந்திருக்குமே. சரிம்மா, கொஞ்சம் வெறுப்பாக்குது. அது இருந்தால் எல்லாம் அனுப்பணும் எங்களுக்கு. ஹாப்பி பர்த்டே அம்மானுங்க. ஆப்பிள் பற்றி அம்மா. தமிழ்நாட்டுக்கு ஆட்சி மாற்றம் தேவையான? ஆட்சி மாற்றம் தேவை. எதனால? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனால ஆட்சி மாற்றம் தேவை. யார் வரணும்? அதிமுக எடப்பாடி பழனிசாமி வரணும். எந்த கட்சியில இருந்து சட்டம் ஒழுங்குலாம் நல்லா இருந்தது நினைக்கிறேன்? அம்மா ஆட்சியில நல்லா இருந்தது. இப்போ எல்லாம் அராஜகம் ஊழல் எல்லா இதுவும் நடக்குது. வரக்கூடிய தேர்தலில் யார் வரணும்? யாருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயசானவங்களுக்கு தேவையான இதுவும் இல்லை. 26ல் யாருன்னா வரணும்? ரெட்டல் தான் வரணும். இப்போ அம்மா இறந்து 9 ஆண்டு ஆயிடுச்சு, எப்படி பாக்குறீங்க? அம்மா இருந்தது இன்னும் ஒரு ஃபீல் தான். அதாவது அம்மா இருந்தால் இன்னும் நல்லது நடந்திருக்கும். இப்போ அம்மா இல்லாதால மக்களுக்கு தேவையானது போய் சேரல. இந்த பெட்ரோல் விலை ஏறிச்சு, எல்லாமே விலைவாசி எல்லாமே ஏறிச்சு. இந்த முந்தைய ஆட்சி அதிமுக ஆட்சியும் இப்போதைக்கும் எப்படின்னா? அதிமுக ஆட்சி நல்லா இருந்துச்சு. என் ஓட்டு அதிமுக தான். வரக்கூடிய 26 யாருன்னா வரணும்? எடப்பாடியார் தான். அம்மா இறந்து 9 ஆண்டு ஆயிடுச்சு. இப்போ வரப்போது அம்மா பிறந்த நாள். என் அம்மாவை எப்படி மிஸ் பண்ணுறீங்க?
ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்க இருந்தப்போ நல்லா ஆட்சி பண்ணாங்க, நிறைய சலுகை இருந்துச்சு, புது புது திட்டம்லாம் வந்துச்சு. அம்மா பிறந்த நாளைக்கெல்லாம் நாங்கள் விரும்பி நிறைய செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ எதுவுமே இந்த ஆட்சியில் எந்த திட்டமும் புது திட்டம் இல்லை. திமுக ஆட்சி வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு. நான் வந்து அரசு போக்குவரத்து கழகத்தில் தான் நான் வேலை செய்கிறேன். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. எந்த ஒரு சின்ன ரிமார்க்கும் இல்லாமல் தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி ஊழல் ஆட்சியாக இருக்குது திமுக ஆட்சி. வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு நிறைய பேர் வேலை செய்யாமவே இருக்காங்க உள்ளார டிரான்ஸ்போர்ட்டில். அவங்களுக்கு எப்படி சம்பளம் போய் சேருது என்னன்னே தெரியல. கட்சி பேரை சொல்லிக்கிட்டு வேலை செய்யாமவே இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு எப்படி முந்தைய ஆட்சியில் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்தாங்க. எல்லாம் நல்லா வந்து டிரான்ஸ்போர்ட்டும் நல்லாவே போயிட்டு இருந்தது. ஆட்சி மாற்றம் தேவையா? கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் தேவை தான். அடுத்து யார் வரணும்? அடுத்து வந்து அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும். கஷ்டத்தை வந்து உணர்ந்தவர் எடப்பாடி ஐயா. அவர் வந்து ஒரு அடிமட்ட விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் விவசாயிகளுடைய கஷ்டமும் வந்து அவருக்கு தெரியும். இப்போ ஒரு நாடு செழிப்பாக இருக்கணும்னா விவசாயம் தான் முற்றிலும் செழிப்பாக இருக்கணும். அதனால வரக்கூடிய 26ல் கண்டிப்பாக 2026 எடப்பாடி ஐயா வந்தால் நல்லாயிருக்கும். அம்மாவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவங்க வந்து இரும்பு பெண்மணி. அவங்க வந்து ஆட்சி சிறப்பாக செஞ்சாங்க. அவங்க ஒவ்வொரு டிசிஷனும் எடுக்கும்போது அதை யாருமே மறுப்பு தெரிவிக்க முடியாத அளவுக்கு எடுப்பாங்க. மக்கள் பயங்கரமாக விரும்பினாங்க. அவங்களுடைய ஆட்சியே ரொம்ப, அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் தான். எங்களுக்கு அம்மா வந்து இறந்து போனது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது கூடிய விஷயம் தான் எங்களுக்கு. 24ஆம் தேதி அம்மா பிறந்த நாள் வருது, என்ன சொல்லுவாங்க? அம்மா பிறந்த நாளுக்கு சிறப்பாக எல்லாருமே மக்கள் எல்லாம் நல்லா கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க திமுக ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆட்சி வந்து எப்படி பார்க்குறதுன்னா அது வந்து சரியில்லை. என்னுடைய பேர் வந்து ஜெயக்குமார், விவசாயம் தான் பார்க்குறேன். கடந்த ஆட்சிக்கு இப்போ இருக்கிற ஆட்சிக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் ஏகப்பட்ட நலத்திட்டம் எடப்பாடி ஐயா பண்ணியிருந்தாரு. மக்களுக்கான லேப்டாப்பு, மணிக்கணினி, சைக்கிள், எவ்வளோ திட்டம், அம்மா உணவகம் எல்லாமே வந்து திமுக ஆட்சி வந்து முடக்கிச்சு. எதுவுமே சரியில்லை. அதனால மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. வருகிற 2026 எடப்பாடி வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் கருத்து எல்லாமே பேசுகிறாங்க. எடப்பாடி தான் மீண்டும் வரணும், அவர் வந்தால் நல்லா இருக்கும். முதலமைச்சருக்கு, அதாவது எடப்பாடியார் வந்ததுக்கும் இந்த ஸ்டாலினுக்கும் எந்த முதலமைச்சர் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி தான் சிறப்பு. மக்களுக்கு தேவையானது அவர் தான், கேட்காம செய்கிறவர் அவர் தான். எங்களுக்கு விவசாயத்துக்கு நான் விவசாயம் தான் பண்ணுறேன். சுமார் எனக்கு வந்து வெள்ள நிவாரணம் பார்த்தோன்னா வருஷத்துக்கு 4000 5000, அது ஒரு வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு எடுத்தாலும் 40-50 நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் இந்த ஆட்சியில் ஒரே ரூபாய் நான் வெள்ள நிவாரணம் பயிருக்கு எதுவுமே வாங்கலை. அவங்க ஆட்சியில் எனக்கு நல்லா பண்ணாங்க. விவசாயத்துக்கு வறட்சி நிவாரணம், வெள்ள நிவாரணம் எல்லாமே வந்துச்சு. இந்த கவர்மெண்ட் தான் 5 வருஷத்தில் ஒரு ரூபாய் வாங்கலை. யாருமே விவசாயம் கொடுக்க, எந்த விவசாயம் கொடுக்கவே இல்லை அவங்க. இப்போ அம்மா பிறந்த நாள் வருது, அம்மா இறந்து 9 வருஷம் ஆச்சு. அம்மா என்ன எந்த அளவுக்கு மிஸ் பண்ணல? அவங்க நான் தெய்வமாகவே நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்க ஆட்சி சிறப்பாக இருக்கணும். அம்மா இருந்தால் எப்படி இருக்கணும்? ஐயோ, அதுதான் சொல்கிறீங்க. அம்மா இருந்தால் இன்னும் 100% சொல்லவே தேவையில்ல அவங்கள பற்றி. இந்த மாதிரி விவசாயிகளுக்கு யார் எந்த கட்சி வந்தால் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு எந்த கட்சி வந்தால் இல்லைன்னா நான் அம்மா வந்தால் நல்லது. அம்மா கட்சி வரணும். ஏன்? எங்களுக்கு அது வந்து பாதுகாப்பு. இந்த கட்சி வந்து அக்குறும்பு அநியாயம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால வந்து கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு. இது பாதுகாப்பு கிடையாது. வரக்கூடிய 26 தேர்தல் யார் வரணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் அம்மா தான் வரணும்னு நினைக்கிறோம். இப்போ அம்மா இறந்து 9 வருஷம் ஆச்சு. ஆமாம். எப்படி எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அம்மாவை? எந்த அளவுக்கு மிஸ் பண்ண ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த அம்மாவை இருக்கலையே இல்லையேன்னு நாங்கள் ஆயிடுறோம். இப்போ அம்மாவுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினா என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்லணும், அந்த அம்மா இல்லையே, எங்களுக்கு இருந்திருந்தா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. நாட்டில் இப்படிலாம் குறும்பு நடக்குது. என்ன 7 வயசு குழந்தைலாம் கற்பழிக்கிறாங்க. அதெல்லாம் யாரும் கண்டிக்க மாட்டேங்கிறாங்களே. அம்மா இருந்தா அதெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கினே இருக்கோம். அம்மா இரும்பு பெண்மணின்னு சொல்லிட்டு சரியா? ஆமாம். 26ல் யார் வரணும்? அம்மா ஆட்சி தான் வரணும். எடப்பாடியார் வரணும். அம்மா இருக்கும் போது எங்களுக்கு, என் பிள்ளைங்களுக்கு 2 பொண்ணு இருந்துச்சு. +2 படிச்ச பசங்களுக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. இப்போ எதுவும் கொடுக்கறது இல்ல. இந்த ஆட்சியில் எப்படி இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு? எங்களுக்கு எதுவுமே இல்லையே இந்த ஆட்சியில் எதுவுமே எங்களுக்கு இன்னும் பாதுகாப்புலாம் எதுவும் இல்லை. 2026ல் யார் வரணும்னு நினைக்கிறீங்க? அம்மா தான் வரணும்னு நினைக்கிறோம். இப்போ அம்மா இறந்து 9 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அம்மா இல்லாதது எப்படி? அம்மா இல்லாததுனால ஒரு அம்மாவே இல்லாத மாதிரி தோணுது. நம்ம பெத்த அம்மா இல்லாத மாதிரி தோணுது எங்களுக்கு. அம்மா இருக்கும்போது இந்த செலவுக்கு கிடையாது. எல்லாம் இப்போ வந்து 1 போனா 2 வருது. செலவு தான், வருமானம் கிடையாது எங்களுக்கு. அம்மாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? அதுதான் கண்ணில் கண் மாதிரி இருக்குது எங்களுக்கு. இப்போ இல்லாதது இப்போ எடப்பாடி வந்தால் தான் எங்களுக்கு இருக்குமே இருக்கும்.